ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா கிராண்ட்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெங்காய வடை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ வெங்காயம், 100 பச்சை மிளகாய், 1 கிலோ அரிசி, 200 கிராம் ஜவர்சி. நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தண்ணியாலேருந்து அரிசியை எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி காய வச்சுருங்க. கழுவி காய வச்சுட்டு அதோட 200 கிராம் ஜவர்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் எவ்வளோ போட போகிறீங்களோ ஒரு டம்ளர்லேயோ பாத்திரத்துலையோ அளந்துக்கோங்க. எனக்கு தேவை 1 கிலோ. நான் 1 கிலோ அளந்தே எடுத்துக்கிறேன். அளந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு எதில் அளக்குறீங்களோ அதுலேயே அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா ஊற்றி கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் நம்ம 200 கிராம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறோம்ல, பச்சை மிளகாவும் கல்லுப்பும் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் தூக்கி அந்த வெந்நீரில் கொட்டுங்க. கொட்டி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசனை போக கொதித்ததும் அந்த மாவையும் கொட்டிட்டு லெமன் இருக்குல்ல, 4 எலுமிச்சம்பழம். எனக்கு தேவை 5 எலுமிச்சம்பழம். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற அளவு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. புழிஞ்சு நல்லா கொட்டை இல்லாமல் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. புழிஞ்சிட்டு இந்த மாவையும் கொட்டி நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க. கிளறி மூடி போட்டு மூடிடுங்க. நைட்டு கிளறி மூடி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்துட்டு நல்லா வெந்திருக்கும் மாவு. வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறோம்ல 1/4 கிலோ, நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உப்பு காரம் செக் பண்ணிட்டு கரெக்டாக இருந்தது. எனக்கு தேவையில்லை எக்ஸ்ட்ரா, எனக்கு கரெக்டாக இருந்தது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு ஈர துணியோ இல்லை வெத்தல் ஷீட்டுன்னு கேட்டால் விற்கும், விரிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக ஷீட்டு ஃபுல்லாகவோ இல்லை துணி ஃபுல்லாகவோ எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற அளவு வச்சுட்டு நல்லா 4 நாள் 5 நாள் காய விட்ருங்க. நல்லா சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலில். மெயினாக கத்திரி வெயிலில் போடாதீங்க, போட்டிங்கன்னா செவந்துடும். ஓகேவா? போட்டு நல்லா காய வச்சுருங்க. காஞ்சதும் அதை எடுத்து ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த வடகத்தை போட்டு நல்லா பொரிச்சிருங்க. பொரிச்சிங்கன்னா சூப்பரான வெங்காய வடை ரெடி. இதே மாதிரி அடுத்த ரெசிபி வேணும்னா மறக்காமல் உஷா கிராண்ட்மாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வெல்கம் டு ஆல்.